இன்னும் 5 நிமிஷத்துல இந்த ஊரை விட்டு ஓடிடு. இல்ல பொண்ணும் கூட பார்க்காம பழைப்ப தேடி இந்த ஊருக்கு வந்துட்டு இங்க இருக்கிற உங்க பழைப்ப கெடுக்கிற ஒண்ண ஓடிடு. முதல்ல இந்த குடிசையை விட்டு பூட்டுற. அவங்கள ஒழிச்சு கட்டண நினைக்கும் போது அவங்களுக்கு பெரிய புதையலே கிடைச்சிருக்குது. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் எண்ணெய் இல்ல, எண்ண முடியாத செல்வம். அவங்க வளர்ச்சியை தடுக்க நாம எவ்வளவோ முயற்சி பண்றோம். ஆனா ஆண்டவன் அவங்க பக்கம் தான் இருக்கான். ஆண்டவன் அவங்க பக்கம் இருந்துட்டு போகட்டும். ஆனா அறிவு நம்ம கிட்ட இருக்கு. அறிவு இருந்து என்ன பண்றது? அசைக்க முடியாத ஒத்துமை இருக்கு அவங்க கிட்ட. ஒத்துமையா? தெருவில் இருக்கிற நாய்ங்க கூட தான் ஒத்துமையா இருக்கு. எச்சியல விளற வரைக்கும் விழுந்துட்டா எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொலைக்கும், அப்புறம் ஒண்ணுக்கு ஒண்ணு கொதறிக்கும். இலை விழுந்துச்சுடா என்ன உருவத்துல நாய்ங்க தானா மோதிக்கும். ஆனா மனுஷங்களை கொஞ்சம் தூண்டி விடணும். இப்ப நான் என்ன செய்யணும்? எண்ணெயினுடைய சக்தியும் அதை கொடுக்கிற இந்த நிலத்தினுடைய மதிப்பும் என்னங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா அந்த பணத்தை அனுபவிக்க போறது அந்த 2 பேரும். ராஜா ரவி ஒத்துமை ஒத்துமைன்னு சொல்லி உங்க வாயை பூட்டி வச்சிருந்தாங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க? அப்பா இத புரிஞ்சுக்க இவ்வளவு நேரம் ஆச்சாப்பா? பாதி ராத்திரியில அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து ஏன் இப்படி ஒரு கூட்டம்? ஏன் பேசாம இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. இதுல விஷயத்தை தெளிவா எழுதியிருக்கிறான், நீங்களே படிச்சு பாருங்க. இந்த கிராமத்துக்கு என்ன போராத காலம் வந்துருச்சு. திடீர்னு ஏன் இந்த கிளர்ச்சி எல்லாம்? எத்தனை நாளைக்கு உழைச்சிட்டு சும்மா இருக்கிறது? உங்ககிட்ட இருக்கிற நிலத்தை உழைக்கிற எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க. இந்த பிரிவினை எண்ணம் எல்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எங்க உழைப்பினால நீங்க மட்டும் நல்லா இருக்கணுமா? அப்படி கேளியா? அர்த்தம் இல்லாத பேச்சு. ரவி சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, அத்தனை பேரை அடிச்சு வரட்டும். பொறுமையா ராஜா, நீ எதுவும் பேசாத. எங்க கிட்ட இருக்கிற நிலமெல்லாம் எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொன்னீங்களே, அது பேச்சோட போட சரியா? சட்டப்படி எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். நாம ஒன்னா சேர்ந்திருந்தாத்தான் உறுதியோடவும் பலத்தோடவும் வாழ முடியும். பிரிவினை நம்ம பலகீனப்படுத்திடும். நீங்க சுயநலக்காரங்க இல்லைங்கிறது நிரூபிச்சு காட்டுங்க. ஓஹோ, எங்க நேர்மையே சந்தேகிக்கக்கூடிய கட்டம் வந்துருச்சா? சரி, பிரிவினை தான் கேட்க வந்திருக்கீங்க. கையிலேயே தீவட்டி ஊரையே கொடுத்த போறீங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திருடர்களாகவும் நாடோடிகளாகவும் தெரிஞ்ச நாம இப்பத்தான் மனிதர்களா மாறி இருக்கோம். சரி, மனுஷனா மாத்துறீங்க, இப்ப முதலாளியா மாத்துங்க. ரவி இவங்க கிட்ட என்ன பேச்சு? நிலத்தை பிரிச்சு தர முடியாது. உங்களால ஆக பாத்துக்குங்க.